இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்ட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுமே சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சுடுதண்ணி அப்படிங்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிறேன். பத்தலை அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு வந்திருக்கும். இப்போ நாம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயுமே உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கங்க. எனக்கு 30 உருண்டைகள் பக்கமாக வந்துச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். இப்போ எந்த கப்பில் அரிசி மாவு அளந்தமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பால் நல்லா கொதித்து வரட்டும். இதுவே சாஸ்பேன் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா பொங்கிடும். அதனால் கடாய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ நல்லா பொங்குனதுமே ஓரங்களில் ஏடு கட்டியிருக்கோம். அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை இந்த ஸ்டேஜில் நாம் சேர்த்துக்கலாம். உருண்டைகள் சேர்த்துனதுமே ஒரு தடவை கரண்டி போட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அரிசி மாவு நல்லா வெந்து வரும். உருண்டைகள் சேர்த்துன ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 3 ஏலக்காயை இந்த ஸ்டேஜில் தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டாலே போதும். நம்ம ஆட் பண்ண பால் பாதி அளவுக்கு வந்துருச்சு, நல்லா கெட்டியாக. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம நெய், முந்திரி, திராட்சை எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட்டு பாலும் அரிசி மாவும் இருந்தாலே போதுங்க. டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.